வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 7 பொருள் வச்சு நம்ம சளி மருந்து தான் ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை நீங்கள் இந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தரும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சளி தொந்தரவு, அப்புறமேட்டுக்கு தூங்காமல் நிறைய குழந்தைங்க வந்து நைட்டெலாம் தூங்காமல் இருப்பாங்க, நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறமா மெயினாக சாப்பிடும்போது சில குழந்தைங்களுக்கு கொமட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் ரிலீஃப் கிடைக்கும். நல்லா பசிச்சு குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மருந்து தரதன் மூலமாக குழந்தைங்களோட வெயிட் கெயினும் நல்லா ஆகும். அதுக்காக இந்த பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதாவது 1 to 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவில் பவுடர் சேர்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அந்த அளவுகள் படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும். 1 வயசு குழந்தைங்களுக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மருந்து கொடுத்தா போதும், நிறையா கொடுத்துடாதீங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த பொருட்களை இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த பவுடர் வந்து வரும். 1 மந்த் வரைக்கும் உள்ள அளவுகளுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செய்யலாம். ஒரு துண்டு சுக்கு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா வந்து குழந்தைகளுக்கு நல்லா தூக்கம் வர செய்யும், அதனால கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஓமம், இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓமம் இல்லாதவங்க ஓமவல்லி இலை இருக்கும்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திப்பிலி வந்து 4-5 தான் சேர்க்கணும், இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து சளி மிட்டாயெல்லாம் சாப்பிடும்போது ஒரு உரப்புத்தன்மை வரும்ல, அது கொடுக்கும் திப்பிலி, அதுக்காக தான் திப்பிலி சேர்த்துக்கிறோம். அப்புறமா ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க மல்லியவும், முழு மல்லி இருக்குல்ல அதுவும், மிளகும் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மல்லி எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து கொமட்டுற தன்மை இருக்கும்ல, பித்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதனால குழந்தைங்க சாப்பிடும்போது வாமிட் வருது மாதிரி பண்ணுறது, கொமட்டுறது, சாப்பாடை பார்த்தாலே அந்த மாதிரி ஃபீலெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதை வந்து வாரத்தில் ஒரு முறை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வாயில் வந்து நிறைய கோழைகள் வந்து தங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் கூட வெளியில் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் மல்லியை மிளகையும் வறுத்து எடுத்துட்டு பேனில் உள்ள ஹீட்லேயே நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மட்டும் மல்லி மிளகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா பேன் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கணும். சுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. மற்ற கசகசா, ஓமம், திப்பிலி இந்த 3ஐயும் நல்லா இது போல் ஒரு 2 நிமிஷம் அந்த பேன் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, 3 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா, நான் 2வது காட்டியிருக்கேன்ல சுக்கு, சின்ன துண்டு, அந்தளவு சுக்கு போதுமாக இருக்கும். பெரிய துண்டு ஆட் பண்ண தேவையில்லை 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு. வறுத்து வச்சதை நல்லா சூடு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பவுடரை வந்து நீங்கள் ஜல்லடையில் போட்டு கூட சலிச்சு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மருந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் தேன் விட்டு கூட மிக்ஸ் பண்ணி தரலாம். 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சின்ன ஸ்பூனுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நாக்கில் வந்து லைட்டாக தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, கஷாயம் மாதிரி தான் குடிப்பாங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டராக இருக்கும், நல்லா கொதித்த வாட்டரை வந்து ஆட் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க. 1 வயசு குழந்தைங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டுமே அவங்களுக்கு போதுமாக இருக்கும். ஆட் பண்ணி ஒரு சங்களவுக்கு தண்ணி நல்லா ஹாட் வாட்டராக இருக்கும்ல அதுவும் ஆட் பண்ணி 2 முறை நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். 1 வயசு குழந்தைங்களுக்கு, 2 வயசு குழந்தைங்களுக்கெலாம். 3 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் 1 முறை வடிகட்டினாலே போதுமாக இருக்கும். வீட்டில் யாராச்சும் காய்ச்சல், தலைவலி, சளி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போல் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. நீங்களுமே டீ காஃபியை தவிர்த்துட்டு இது போல் பவுடர் செஞ்சு நல்லா குடிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பயிர் கூட சாப்பிடும்போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். ஒரு மழை சமயம் பெய்யறச்சில் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா குடிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுத்திங்கன்னா தொண்டையில் உள்ள சளியெல்லாம் இறங்கும். தொண்டை வலிக்குன்னு சொல்லும்போது நல்லா வெது வெதுன்னு சூட்டில் கொடுக்கும்போது ஒரு 4 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா
ரிலீஃப் வந்து அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த பவுடர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாரம் குழந்தைங்களுக்கு சனிக்கிழமை தவறாமல் இந்த மருந்தை வந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபிஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஒரு ரெமெடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.